உங்க பைக்கோ ஒரு செல்போன் அது மாதிரி மற்ற பொருட்கள் திருடுபட்டுச்சுன்னா எப்படி ரெக்கவர் பண்ணலாம்னு பார்ப்போம். வாங்க, நான் அட்வொகேட் கால்வின் ஜோன்ஸ். உங்க மூவபிள் திங்ஸான சில பொருட்கள், உதாரணத்துக்கு பைக், செல்போன் இந்த மாதிரி மற்ற பொருட்கள்ல உங்க கன்சென்ட் இல்லாம யாராவது எடுத்துட்டாங்களோ அவர் திருடிட்டாங்களோ நீங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணி ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப ஓனர்ஷிப்புக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்க ஸ்டேஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க. போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அண்டர் செக்ஷன் 303 and 305 ஆஃப் பிஎன்எஸ். போலீஸ் விசாரணையில திருடப்பட்ட பொருளோ திருடப்பட்ட நபரோ கிடைச்சிட்டாங்கன்னா திருடப்பட்ட நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. திருடப்பட்ட பொருளை அட்டாச் பண்ணி அந்த கிரைம் நம்பர்ல சீஸ் பண்ணிடுவாங்க. ரெக்கவர் பண்ணப்பட்ட திருட்டு பொருட்களை போலீஸ் சீசர் மெமோல என்டர் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலை திருடப்பட்ட பொருள் உங்கதாவே இருந்தாலும் நீங்க போலீஸ் கிட்ட டைரக்டா வாங்க முடியாது. அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனோட ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்ல நீங்க ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். செக்ஷன் 497 பிஎன்எஸ்எஸ் கீழே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெட்டிஷன் நீங்க கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணணும். அது கூட ஓனர்ஷிப்புக்கான டாக்குமெண்ட்ஸையும் அதுக்கு எஃப்ஐஆர் காப்பியும் நீங்க ஃபைல் பண்ணி உங்க பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு ஆர்டர் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பொருட்களை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி கோர்ட்ஸ் அதுல கண்டிஷன் போடுவாங்க. என்னன்னா ஒரு பாண்ட் உங்களை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பொருட்களை மெயின் கேஸ் திருநவரோட கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பொருட்களை விற்கவோ ஆல்டரோ ஆர் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கண்டிஷன் போடுவாங்க. இந்த கண்டிஷன் கம்ப்ளைண்ட் பண்ற சூழ்நிலையில உங்க பொருள் உங்க கைக்கு ஒப்படைக்கப்படும். லாஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஃபாலோ பண்ணுங்க.